இப்போ இது 3 பேரை பற்றி நம்ம பேசணும். ஒருத்தரை பற்றி பேசவே இல்லை, நீங்களும் அதை பற்றி கேட்கல. பெரும்பாலான ஊடகங்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி, நான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் இல்லைங்க, அதனுடைய ஆதரவாளரும் இல்லை. ஆனால் இந்த பொது வெளியில் பேசும்போது, விவாதிக்கும் போது நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஏன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே மாட்டேன்றீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்று ஒன்றும் இல்லாமல் இருந்து, ஜீரோவில் இருந்து இன்றைக்கு 8% வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கட்சி, அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய கட்சி. உலக வரலாற்றில் நான் மிகைப்படுத்தி சொல்றது மாதிரி இருக்குங்க, எந்த கட்சியும் 1% கீழே ஓட்டு வாங்கி படிப்படியா தொடர்ந்து தனிச்சு நின்று போராடி இந்த அளவிற்கு வந்திருக்கிற கட்சி எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, எந்த உதாரணமுமே இல்லை. அதுக்கு முதல் உதாரணம் இதுதான், நாம் தமிழர் தான். இந்த கட்சியை நீங்க கணக்குல எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. இல்ல, நம்ம ஒரே கட்சி சார்ந்து பேசினதுனாலதான் நாம் தமிழர் வந்து விட்டுட்டோம். இல்ல, நாம் தமிழரையும் பேசணும். ஏன்னா நாம் தமிழர் மீது இந்த தமிழ் பற்று உள்ள ஒரு கூட்டம், ஒரு அது வந்து நீங்க சொல்றது மாதிரி பெரிய அளவுல இல்லாம இருக்கலாம், ஆனா குறிப்பிடத்தக்க அளவுல இருக்கு. அது மிக தீவிரமாக இருக்கு, மிக காட்டமாக இருக்கு, மிக காரமாக இருக்கு, மிக ஆற்றலோடு இருக்கு, மிக வீரியம் உள்ளதாகவும் இருக்கு. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கிறணும். இப்போ அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு அந்த இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாம் தமிழர் நின்னா ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாக்கு தேர்தல் முடிவுல வேறுபாட்டை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்படுத்தும். யாரு ஜெயிக்க போறா? நீங்க சொன்னீங்களே இந்த 3 பெரிய கட்சியின் பெரிய சோகால்டு பெரிய கட்சி, அந்த 3 கட்சிகள்ல எந்த கட்சி ஜெயிக்க, எந்த அணி ஜெயிக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாம் தமிழர். நாம் தமிழர். ज्योतिर्गमय मृत्योर्मा